கௌதம் மதுமிதா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசி வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம கௌதம் மாட்டுக்கு வந்து கோவத்துல தான் இருக்காங்க. சந்தோஷ் வந்து எல்லாரையும் வந்து கண்ணாபின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு வாட்டி இது மாரி ஏதாவது அரசல் புரசலா கேள்விப்பட்டதெல்லாம் வந்து இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வேலை இங்க கிடையாது. நீங்க மரியாதையா இப்பயே வந்து வெளியில போலாம். இன்னொரு வாட்டி ஏதாவது பேசுவீங்களா? அப்படின்னு சொன்னோனே, சாரி சார். எனக்கு எது சார் இந்த மாரி பிரச்சனையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க. கௌதம் என்ன ஃபேஸே சரியில்லையே! அவனும் இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து நம்புறானா? ஒண்ணும் புரியலையே! நம்ம முதல்ல வந்து மதுமிதாக்கு ஃபோன் அடிச்சு கேட்கணும். மத்தவங்க சொல்றத விட, அவங்க சொன்னா மட்டும் தான் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்குங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப மதுமிதா. அப்பன்னு பார்த்து மதுமிதா கிட்ட வந்து பேசுறாங்க சகுந்தலா. "உங்க 2 பேருக்கு எதுவும் பிரச்சனையாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அத்த. ஏன் உங்களுக்கு இப்படியெல்லாம் தோணுது?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இல்லையே! உங்க 2 பேரையும் பார்த்தா, ஏதோ பிரச்சனை இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஏதாவது இருந்துச்சுன்னா முன்கூட்டியே சொல்லுமா, நாங்க வந்து சரி பண்ணி குடுத்துர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, சகுந்தலா மட்டும் சொல்லிட்டு போறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிற மாரி தான் நம்ம மதுமிதா வந்து பேசுறாங்க. அதே மாரி தான் வந்து பாட்டியும் வந்து கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஆனா எனக்கு ஏதோ சரி வரல. பார்த்துக்க மதுமிதான்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி பாட்டியும் வந்து அங்கேருந்து போறாங்க. ஒரு பக்கம் சந்தோஷ் கிட்ட இருந்து கால் வருது. என்னடா இது! வரிசையா வந்து எல்லாருமே நம்மள்ட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி என்னவா இருக்கும்? ஒருவேளை வந்து கிரண் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிச்சுட்டாரோ! அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப மதுமிதா ஃபோன வந்து அட்டெண்ட் பண்றாங்க. "என்ன சிஸ்டர், உங்களுக்கும் கௌதமுக்கும் எதுவும் பிரச்சனையா? என்னது எல்லாரும் இப்படியே கேட்டுட்டு இருக்கீங்களே!" அப்படின்னு சந்தோஷ் கிட்ட கேட்குறாங்க. "நாங்க எல்லாரும் கேட்குறோமா? வேற யார் யாரெல்லாம் உங்கள்ட்ட கேட்டது?" அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷ் வந்து கேட்டோனே, இப்ப தான் சகுந்தலாவும் அவங்க பாட்டி இருக்காங்கல்ல, அகிலாண்டேஸ்வரி பாட்டி. அவங்களும் வந்து கேட்டுட்டு போனாங்க. "ஓ! அப்படிங்களா? சரி, சரி. என்ன கேட்டாங்க? இதே மாரி பிரச்சனையான்னு கேட்டாங்க?" "சிஸ்டர் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கௌதமோட ஃபேஸே இங்க சரியில்ல." அப்படின்னு சொன்னோனே, "ஏன் என்ன ஆச்சு? அவரு ஏதாவது கோவமா இருக்காரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க கோவமா அவர் இருக்காராங்கிற மாரி விசாரிக்கும்போதே தெரிஞ்சிருச்சு. உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. "ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நான் வந்து எதுவா இருந்தாலும் சரி பண்றேன்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்தோஷ் வந்து கேட்டோனே, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கரெக்ட்டா தானே சொல்றீங்க. ஆமா, எங்க 2 பேருக்குள்ள நாங்க எத பத்தியும் பேசிக்கவே இல்லையே. நீங்க பேசிக்காம எப்படியெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குது? ஒண்ணும் புரியலையே. அவர் காலையிலேருந்து சாப்பிடல. நீங்க அவர சாப்பிட வச்சுருங்க. சாப்பிட்டாரா இல்லையாங்கிற மாரி கேட்டுக்கங்க. ஏன்னா, அவரு உங்க பேச்ச மட்டும் தான் கேட்பாரு. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுர்றாங்க. ஏதோ பிரச்சனையா இருக்கு. நமக்கும் கௌதமுக்கும் பிரச்சனை இருந்தப்ப நம்ப மதுமிதா வந்து, நமக்காக எப்பேர்ப்பட்ட காரியத்தெல்லாம் செஞ்சு வச்சா. இப்ப அவங்க 2 பேருக்கும் வந்து சண்டை வரப்ப, நான் தான் அவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் செஞ்சு வச்சே ஆவணும். இது ஒரு அண்ணனா என்னோட கடமைங்கிற மாரி சந்தோஷ் வந்து அதிரடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இத வந்து அபர்ணாக்கு முதல்ல ஷேர் பண்ணுவேன்னு சொல்ட்டு, அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நெனைக்கிறேன். அப்பனா நீ ஆஃபீஸ்ல தானே இருக்க. கௌதம் கிட்ட வந்து மதுமிதா பத்தி லைட்டா விசாரி. அவன் கோவப்பட்டான்னா 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். நான் தான் வந்து மதுமிதா கிட்ட விசாரிச்சேனே! அவங்க எதுவும் சொல்லல. அப்படிதான்டா சொல்லுவாங்க. நம்ம தான்டா வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓ! அத வேற நம்ம தான் கண்டுபிடிக்கணுமா? ஆமா. நம்ம தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. நம்ப சந்தோஷம், அபர்ணாவும் ஒரு பக்கம் வந்து கேஷுவலா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்பளே வந்து கௌதம் கிட்ட சொல்லிடுவோம். ஏன்னா, மூடி மறைக்கிறதுனால சரி வராது. இன்னொன்னு, நம்ப எதுக்காக வந்து பொய் மேல பொய் பேசிக்கிட்டே இருக்கோம். எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவோம். அதுக்குன்னு இப்பயே வந்து சொல்லி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சந்தோஷ் கிட்ட வந்து சொல்ல வேணாம். நம்ப கௌதம் தனியா இருக்கிறப்ப எல்லாத்தையும் சொல்லிடுவோம்ன்னு சொல்லிட்டு, கௌதம பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து வேக வேகமா போறாங்க அந்த இடத்துல. "என்னடா சாப்பிட்டியாடா? காலையிலேருந்து சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன். ஏன் உன் தங்கச்சிகிட்ட கேட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு பசிக்கல." "என்னது பசிக்கலன்னு கௌதமா சொல்றது? இவன் இப்படியெல்லாம் சொல்லவே மாட்டானே! அப்பன்னா உண்மையிலேயே எதுவும் பிரச்சனையா இருக்குமா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சந்தோஷ். வெயிட் பண்ணி பார்ப்போம்.